Hi everyone, welcome to MCP Masters. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் எக்ஸம்ப்ளார் கொஷின்ஸ் அப்படின்னு இருக்குது. அது வந்து நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ அது வந்து எல்லா சாப்டர்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி. ஸோ கெமிஸ்ட்ரியில் லெசன் 2 அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் என்சிஆர்டி எக்ஸம்ப்ளார் கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இது மாதிரி எல்லா லெசனுக்குமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சி எல்லா லெசனுக்கும் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் என்சிஆர்டி எக்ஸம்ப்ளார் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், which of the following conclusions could not be derived from Rutherford's alpha particle scattering experiment? ஓகே, ஸோ ரூதர்ஃபோர்டோட ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து நம்ம ரே விடும் போது இந்த சென்ட்ரல் நியூக்ளியஸில் மட்டும் பட்டு டீவியேட் ஆச்சு. மற்ற எல்லா இடத்துலையும் இட் வெண்ட் ஆன், மற்ற எல்லா இடத்துலையும் இது வந்து மற்ற அதர் சைடை ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதை வச்சு குட் நாட் பி டெரைவ்ட் அப்படின்னா இன்கரெக்ட், இவங்க கொடுத்துருக்கிறதுல எது இன்கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் அன் ஆட்டம் இஸ் எம்டி. ஆமாம், நடுவில் மட்டும் தான் நியூக்ளியஸ் இருக்குது, மற்ற சைடு எல்லாம் அந்த ரே வந்து பாஸ் ஆனதுனால அவர் வந்து மற்ற எல்லா இடமும் எம்டி அப்படின்னாரு. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ இது நம்மளுக்கு ஆப்ஷன் ஆன்சர் வராது. இதில் எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ செகண்ட் பாருங்கள், த ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் அபவுட் 10 to the power of minus 10. ஸோ இது 10 to the power of minus 10, while that of nucleus is 10 to the power of minus 15. ஸோ இது என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா த ரேடியஸ் ஆஃப் ஆட்டம். ஸோ ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 10 to the power of minus 10 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ ரெண்டுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா இது 10 to the power 15 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த -15 மேலே போச்சு அப்படின்னா 10 to the power -10 ப்ளஸ் 15 மாறிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 10 to the power 5 வரும். ஸோ அப்போ இங்கே எழுதுகிறேன், ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது ஆன்சர் கொண்டு போனோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 5 ஆஃப் ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆட்டமோட ரேடியஸ் வந்து நியூக்ளியஸோட ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னார். ஸோ அது மாதிரி தான் எங்களுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம இப்படி செய்யலைனா கூட இப்படிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் 10 to the power -10, ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் 10 to the power -15 அப்படி தானே. ஸோ மைனஸில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அதோட வேல்யூ வந்து லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் மூணு சர்க்குலர் பாத் கால்ட் ஆர்பிட்ஸ். ஸோ இந்த ஆர்பிட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யார் சொன்னோம் அப்படின்னா போர் அப்படிங்கிறது தான் சொன்னார், நம்ம ரூதர்ஃபோர்ட் சொல்லலை. ஸோ அப்போ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் தேர்ட் இஸ் கரெக்ட். ஸோ அப்போ இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா தேர்ட் ஒன். We move on to the second question. Which of the following option does not represent the ground state electronic configuration of an atom? ஒரு ஆட்டமோட கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இது எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படிங்கிறாங்க. டஸ் நாட் ரெப்ரசன்ட். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இது எல்லாத்துக்குமே என்னங்க, இது 28. இதோட எலக்ட்ரான் அதாவது 2 + 2 4, 4 + 6 10, 10 + 2 12, 12 + 6 18, 18 + 8 26, 28. ஸோ அது மாதிரி இதுக்கு என்ன அப்படின்னா 29, இதுக்கும் 29, இதுக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 24. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக ஃபில்லாக இருக்குது. அதாவது இதுதான் கரெக்டான ஆர்டர். 1s2 2s2 2p6 3s2 3p 3d அதுக்கடுத்து 4s. ஓகே, கரெக்டாக ஃபில்லாக இருக்குது. பட் நம்ம இதில் 29 2 இருக்குது. இதில் செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது நம்மளுக்கு 3d அதுக்கப்புறம் 4s அப்படின்னு சொல்லும்போது 3d இந்த ஆப்ஷன் பாருங்கள் 3d 9 4s2 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டலும் அதுக்கப்புறம் ஆஃப் ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். ஸோ அதனால் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இங்கே போய் இதிலேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துடும். இங்கேருந்து இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 3d 10 4s1. ஏன்னா 4s2லேருந்து பாதி 4s1, அப்போ இதுவும் ஸ்டேபிளாக இருக்கும். 3d 10 அப்படிங்கிறது இதுவும் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்ட் அண்ட் ஆஃப் ஃபில்டு ஆர்பிட்டல்ஸாக ஸ்டேபிள். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி பிளாட்ஸ் ஆஃப் 1s and 2s ஆர்பிட்டால்ஸ் ஆர் கிவன். ஸோ எஸ் ஆர்பிட்டல் எப்போதுமே என்ன இருக்கும், நம்மளுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது நியூக்ளியஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை சுற்றி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கேயும் நியூக்ளியஸ் அப்படின்னா இதை சுற்றி எலக்ட்ரான்ஸ், அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் வரைஞ்சேன் அப்படின்னா ஓகே, ஸோ திஸ் இஸ் 1s ஆர்பிட்டல் அண்ட் இது 2s கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இங்கே நியூக்ளியஸ் இருக்கும், இதை சுற்றி எலக்ட்ரான் இருக்கும். இதே மாதிரி இங்கே நியூக்ளியஸ் இருக்கும், இதை சுற்றி எலக்ட்ரான் இருக்கும், அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரான் இருக்கும். இது 1s, திஸ் இஸ் ஃபார் 2s. ஓகே,
ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் above diagram which of the following statements are incorrectன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 1s and 2s ஆர்பிட்டல் ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். இது கரெக்டான ஆப்ஷன். ரெண்டுமே ஸ்பெரிக்கல் ஷேப் தான். த ப்ராபர்ட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் நியர் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். கரெக்ட். த ப்ராபர்ட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் அட் அ கிவன் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் இன் ஆல் டேரக்ஷன். எல்லா டேரக்ஷனுமே நமக்கு எலக்ட்ரான் வந்து டென்சிட்டி என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகே, கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன், த ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஆஃப் electrons 2s decreases uniformly as the distance increases from the nucleus. ஸோ இங்கேருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரானோட டென்சிட்டி கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா இதை சுற்றி எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். அடுத்து நான் அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அடுத்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ், டிக்ரீசஸ் அண்ட் தென் இன்க்ரீசஸ். ஸோ இதில் வந்து யூனிஃபார்மாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கான இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆன பிறகு இன்க்ரீஸ் மறுபடியும் ஆகும். ஸோ அதனால் இதை நம்மளுக்கு என்னது incorrect option. So the option C is correct. Sorry, 4 is correct. Option 4 வந்து third one correct. Next, fourth one, which of the following statement is not correct about the characteristics of cathode rays? So cathode rays அப்படிங்கிறது ஸோ இப்படி ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து மைனஸ், இங்கே ப்ளஸ் எலக்ட்ரோட். ஸோ இங்கே நம்ம இதை வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்படி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் போய் இந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து, அந்த நெகட்டிவ் எலக்ட்ரோட்லேருந்து சம் ரேஸ் வந்து எக்ஸிபிட் ஆகும். ஸோ அதை எதை நோக்கி போகும் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து வர்றது பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி போகும். ஸோ அதான் கேத்தோட் ரேஸ். அப்போ இதோட இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தே ஸ்டார்ட் ஃப்ரம் கேத்தோட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட். அதாவது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி போகுது. இது கேத்தோட், இது ஆனோடு. ஓகேவா? அப்போ கேத்தோட்லேருந்து ஆனோடு போகும். கரெக்ட். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தே ட்ராவல்னா ஸ்ட்ரெயிட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அது வந்து என்ன, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். மேபி அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா அது டிஃப்ளெக்ட் ஆகிரும். ஸோ அதனால் இதுவும் கரெக்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் டு நாட் டிபெண்ட் ஆன் த மெட்டீரியல் ஆஃப் எலக்ட்ரோட். நம்ம என்ன எலக்ட்ரோட் வச்சாலும், என்ன பெட்டல் பிளேட் வச்சாலும் அது வந்து அதோட டிபெண்ட் ஆகாது. ஸோ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேத்தோட் இஸ் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் கேஸ். இது தப்பு. அதாவது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேத்தோட் ரே வந்து cathode ray does not depend on, எதுலையுமே டிபெண்ட் ஆகாது. does not depend on the nature of gas, கேஸோட நேச்சரையும் டிபெண்ட் ஆகாது. அதுக்கடுத்து மெட்டீரியல் ஆஃப் எலக்ட்ரோட். ஸோ நம்ம எலக்ட்ரோடில் என்ன மெட்டீரியல் வச்சுருக்கோம், அதுக்கடுத்து அது என்ன கேஸில் இருக்குது, ரெண்டுமே டிபெண்ட் ஆகாது. பட் இதில் டிபெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் த இன்கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், which of the following statements about the electron is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். எலக்ட்ரான் அப்படிங்கிறது E மைனஸ். ஸோ எலக்ட்ரான் வந்து இட்ஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் கரெக்ட். அதுக்கப்புறம் which of the following statements about electron is incorrect? எலக்ட்ரானை பற்றி இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ the mass of the electron is equal to mass of the neutron. ஸோ இதான் இன்கரெக்ட். எப்படின்னா mass of the electron is equal to 9.11 into 10 to the power of minus 31. whereas mass of the neutron இது கிடையாது, 1.67 into சம்திங் நம்மளுக்கு வரும். அப்போ இது 9.11, இது 1. ரெண்டுமே டிஃப்ரென்ஸ், பட் இதில் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த இன்கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம் குட் நாட் பி எக்ஸ்பிளைன் கரெக்ட்லி பை தாம்சன் மாடல். ஸோ தாம்சன் மாடல் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பியர், அதில் நடுவில் வந்து பாசிட்டிவ் ஸ்பியர் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்கே எம்பீட் ஆகிருக்கு, லைக் அ வாட்டர் மெலன் அப்படின்னு சொன்னது தாம்சன். ஸோ அப்போ அவர் வந்து குட் பி எக்ஸ்பிளைன் கரெக்ட்லி, எது வந்து கரெக்டாக அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது ஓவரால் நியூட்ரலிட்டி ஆஃப் ஆட்டம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு, மாஸை சொல்லலை அவர், ஒரு இருக்குன்னா இங்கே பாசிட்டிவ், இங்கே எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஆட்டம் நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு தாம்சன் சொன்னார். ஸோ இது ஒன்று தான் அவர் கரெக்டாக சொன்னது. ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டமோட ஸ்பெக்ட்ரா யார் சொன்னா அப்படின்னா போர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சொன்னார். பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான், பொசிஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ், இதெல்லாம் இவர் சொல்லலை. ஸ்டெபிலிட்டி இவர் சொல்லலை. ஸோ இவரால் சொல்லப்பட்டது என்னது, ஓவரால் நியூட்ரலிட்டி ஆஃப் ஆட்டம். ஸோ நெக்ஸ்ட் செவன்த் ஒன், 2 atoms are said to be isobars. ஸோ isobars அப்படின்னா it will have same mass number, it will have same mass number but different atomic number. ஸோ இதுக்குள்ள மீனிங் என்ன அப்படின்னா, சேம் மாஸ் நம்பர் அப்படி இஸ் நத்திங் பட் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான், ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டுறது தான் மாஸ் நம்பர்.
அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது புரோட்டானும் எலக்ட்ரானும், புரோட்டானாக இருக்கலாம், அது எலக்ட்ரானாக இருக்கலாம், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று, அதை தான் அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், தே ஹேவ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். நம்ம கான்செப்ட் மாஸ் நம்பர் சேமாக இருக்கணும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். நெக்ஸ்ட் செகண்ட், தே ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரானே நம்மளுக்கு அட்டாமிக் நம்பரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ எலக்ட்ரான் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பரை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ அதுவும் ராங். நெக்ஸ்ட்டு, தே ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ நியூட்ரான்ஸ் நமக்கு சேமாக இருக்கக்கூடாது, ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் சேமாக இருக்கணும். ஸோ அப்போ இதுவும் ராங். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இஸ் சேம் பட் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இதான் கரெக்ட். ஏன்னா ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் மாஸ் நம்பர், வேறஸ் ப்ரோட்டான் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இங்கே அட்டாமிக் நம்பரை குறிக்குது. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட், மாஸ் நம்பர் சேம் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஸோ த ஆப்ஷன் கரெக்ட் இஸ் ஃபோர்த் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் ஃபார் த 3p ஆர்பிட்டால். ஸோ 2 நோட்ஸ் இருக்குது நம்மளுக்கு, ரேடியல் நோட்ஸ் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ். ஸோ ரேடியல் நோட்ஸ்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா n மைனஸ் எல் மைனஸ் 1. சரியா? n அப்படிங்கிறது அது எந்த ஆர்பிட்டல், 3ஆ 4ஆ, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இங்கே 3, அதனால் நான் 3ன்னு போட்டேன். எல் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா SPDF, இந்த ஒரு டேபிள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். எல்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S ஆர்பிட்டலுக்கு 0, P ஆர்பிட்டலுக்கு 1, D ஆர்பிட்டலுக்கு 2, F ஆர்பிட்டலுக்கு 3. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு 3p, அப்போ 3 போட்டாச்சு. P ஆர்பிட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ P ஆர்பிட்டலுக்குள்ள வேல்யூ என்னது 1. ஸோ அப்போ 3 மைனஸ் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ த ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஸோ அதுக்கு இந்த டேபிளை நீங்கள் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு அதே இப்போ ஆங்குலர் நோடு கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஆங்குலர் நோட்ஸ் ஃபார் தி 4D ஆர்பிட்டல். ஸோ ஆங்குலர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஆங்குலர் நோட்ஸ் அப்படின்னா ஃபார்முலா இப்போ என்ன, ரேடியல் நோட்ஸ் ஃபார்முலா பார்த்தோம் n மைனஸ் எல் மைனஸ் 1, வேறஸ் ஆங்குலர் நோட்ஸ்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா எல், வெறும் எல். ஸோ அந்த எல்லுக்கு நம்ம என்ன செஞ்சோம், டேபிள் போட்டிருந்தோமா, SPDF 0 1 2 3. ஓகே, இல்லை 4D, இதில் நம்ம வந்து இந்த n வேல்யூவை கன்சிடரே பண்ண வேண்டாம். அது 4ஆக இருக்கட்டும் 5ஆக இருக்கட்டும் என்னன்னாலும் இருக்கலாம். நம்மளுக்கு என்ன ஆர்பிட்டல்னு தான் பார்க்கணும். இப்போ D ஆர்பிட்டல், Dக்கு நேரம் என்ன வேல்யூ நம்மளுக்கு, L வேல்யூ 2. ஸோ அப்போ ஆப்ஷன் இஸ் 2. ஸோ ஆன்சர் 3 இஸ் கரெக்ட். சாரி, ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஸோ அப்போ ரேடியல் நோட் அப்படின்னா n மைனஸ் எல் மைனஸ் 1, ஆங்குலர் நோட்ஸ் அப்படின்னா ஃபார்முலா எல். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 10th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ரூல் அவுட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெஃபினைட் பாத் ட்ராஜெக்டரிஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இங்கே நல்லா கவனிங்க, பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹுன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி, அவுப்பா பிரின்சிபல், இதெல்லாம் எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ இந்த மூணுமே ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி வில் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு h/4π அப்படின்னு சொன்னாங்க. தட் மீன்ஸ் ஒரே நேரத்தில் எலக்ட்ரானோட பொசிஷனையும் மொமெண்டைமையும் நம்ம டேரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாது. அதனால் அது இட் ரெப்ரசன்ஸ் த பாத் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ அது ஒன்று மட்டும்தான் ஒரு டெஃபினட் பாத் ஆர் ட்ராஜெக்டரிஸ் படி சொல்லியிருக்கு. மற்ற மூணுமே எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஓகேவா? எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் 11th ஒன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அசோசியேட்டட் வித் த தேர்ட் ஷெல். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் வித் த ஷெல் ஃபார்முலா என்ன அப்படின்னா n². இங்கே தேர்ட் ஷெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, n is equal to 3. ஸோ 3² is equal to 9. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், the orbital angular momentum depends on. ஸோ ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் L of L plus 1 h/2π. ஸோ அப்போ இதில் என்ன டிபெண்ட் ஆகி வந்திருக்கு, எல்லை டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு. ஸோ எல் ரெப்ரசன்ஸ் டு அசிமுத்தால் குவாண்டம் நம்பர், அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி எல். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 13th ஒன், chlorine exists in 2 isotopic forms Cl37 Cl35 but its atomic number is atomic mass is 35.5. This indicates the ratio of Cl17 and Cl35. ஸோ இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா பர்சன்டேஜ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ் டிவைட் பை டோட்டல் 100ன்னு வச்சுக்கலாம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதோட அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு
percentage into atomic number plus percentage into atomic number divided by 100. ஓகேவா? ஸோ இதோட அட்டாமிக் மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க குளோரினுக்கு 35.5. ஸோ அதனால் 35.5 நான் இங்கே எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது என்ன பர்சன்டேஜ்னு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அதாவது குளோரின் 37க்கு நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் குளோரின் 37ஓட அட்டாமிக் நம்பர் 37 அவங்களே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டோட்டலாக 100 சரியா? ஸோ அப்போ அதில் ஒரு இது எக்ஸ்னா இன்னொரு என்னவாக இருக்கும் 100 மைனஸ் எக்ஸ் கரெக்டாக? இப்போ டோட்டலாக 5 அப்படின்னா ஒரு இது 2 அப்படின்னா என்ன செய்வோம் இன்னொரு என்னவாக இருக்கும் 3 தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சோம் 5லேருந்து 2 மைனஸ் பண்ணி 3ன்னு கிடச்சிது. ஸோ அதே மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னா டோட்டல் 100 அதில் ஒரு இது வந்து எக்ஸு. ஸோ அப்போ இன்னொரு என்னவாக இருக்கும் 100 மைனஸ் எக்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வி கெட் இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதை சைடு கொண்டு போயிருங்க 3550 வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே பாருங்கள் இங்கே நம்ம அட்டாமிக் நம்பர் 35 எழுதலை. ஸோ அதை எழுதிட்டேன் 37 ப்ளஸ் 3500 மைனஸ் 35x ஓகேவா? சாரி இது நம்ம ப்ளஸ் கிடையாது இன்ட்டு. ஸோ அப்போ 37x இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே 37x இங்கே 35x. அப்போ 37 மைனஸ் 35 2x. அதுக்கப்புறம் இந்த 3500 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இதான் இப்படி கிடைக்கும். ஸோ 3550 மைனஸ் 3500 is equal to 2x. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ 50 is equal to 2xன்னு வரும். இந்த 2 ஆன்சர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 50/2 will be equal to x. That implies x is equal to 25. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து குளோரின் 17க்கு வந்து என்ன அர்த்தம் 37க்கு என்ன அர்த்தம் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதோட வேல்யூ 25 கிடச்சிருச்சு. ஸோ இன்னொன்றுக்கு என்ன அர்த்தம் 100 மைனஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ 100 மைனஸ் எக்ஸ்னால் 100 மைனஸ் 25 is equal to 75 கிடச்சிருக்கும். ஸோ அப்போ ரேஷியோ வந்து 25:75. இதை கேன்சல் பண்ணோம்னா 1:3ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் இஸ் 3 இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். த பேர் ஆஃப் அயான்ஸ் ஹேவிங் சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாக என்ன ஞாபகம் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். குளோரின் அயன் குரோமியம் அயன் மெக்னீஷியம் மேங்கனீஸ் அண்ட் கோபால்ட்டுன்னு இருக்குது. ஸோ குரோமியமோட அட்டாமிக் நம்பர் 24, அயனோட அட்டாமிக் நம்பர் 26, மேங்கனீஸோட அட்டாமிக் நம்பர் 25, கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் 27. ஸோ இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க குரோமியம் அயானாக கொடுத்துருக்காங்க. ஸோ Cr3+ அப்படின்னா இங்கே 3+ அப்படின்னா இங்கே -3 போடணும். ஸோ 21ன்னு கிடைக்கும். அயன் 3+ அப்படின்னா இங்கே -3ன்னு போடணும். அப்போ 23ன்னு கிடைக்கும். மேங்கனீஸ் 2+ அப்படின்னா இங்கே -2 போடணும். ஸோ இங்கேயும் 23 கிடைக்கும். கோபால்ட் 3+ அப்படின்னா இங்கேயும் 3+னா -3ன்னு போடணும். வி கெட் 24. ஓகேவா? ஸோ அப்போ எது ரெண்டுக்கு சேமாக இருக்குது அயனுக்கும் மேங்கனீஸ்க்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 15th ஒன். ஃபார் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? Z effective for an electron in a 2s orbital same as Z effective for an electron in a 2p orbital. ஸோ ஒரு ஆர்பிட்டலுக்கும் Z effective அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். வாட் இஸ் பை Z effective? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தான் Z effective அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும் போது அதிகமாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அப்போ 2sக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், 2pக்கு வேறு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் ராங். ஸோ அவங்க எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். An electron in the 2s orbital has the same energy as the 2p orbital. ஸோ எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா N+L ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ L அப்படிங்கிறது நான் ஒரு டேபிள் சொன்னேன். SPDF. எஸ்க்கு 0, Pக்கு 1, Dக்கு 2, Fக்கு 3. ஸோ அது மாதிரி இப்போ 2sக்கு எனர்ஜி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா N அப்படிங்கிறது 2 ப்ளஸ் S ஆர்பிட்டலுக்கு L வேல்யூ 0. ஸோ அப்போ 2 + 2 2ன்னு வந்திருக்கு. வேறஸ் இது 2sக்கு. ஸோ 2p ஆர்பிட்டலுக்கு N+1 ரூல் யூஸ் பண்ணுங்கள். N is equal to 2 plus p ஆர்பிட்டலுக்கு L வேல்யூ 1. ஸோ அப்போ 2 + 1 is equal to 3. ஸோ அப்போ ரெண்டுமே வேறு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். இவங்க சேம்னு சொல்லியிருக்காங்க, பட் இட் இஸ் நாட் சேம். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். நெக்ஸ்ட்டு Z effective ஃபார் அன் எலக்ட்ரான் 1s ஆர்பிட்டல் சேம் அஸ் த 2s ஆர்பிட்டல். ஸோ Z effective ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு வேலையை பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் ராங். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, the 2 electrons present the 2s orbital have same spin quantum number but of opposite sign. இது கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா ஒரு இதில் ஹுன்ஸ் ரூலில் 2 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இட் will have same value, that is half. ரெண்டுக்குமே half தான், பட் அதோட சைன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒன்று வந்து +half இருக்கும், இன்னொரு -half இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைன் அண்ட் have same quantum number. It is correct.
So option 4 is correct for this question. So next 16th question. If traveling at same speed, which of the following matter waves have the shortest wavelength? So இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா lambda is equal to h by mv. ஸோ அப்போ lambda வந்து எதுக்கு இன்வர்ஸ்லி கீழே இருக்கனால lambda is inversely proportional to mass. மாஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் மாஸ் பாருங்கள். ஸோ அப்போ மாஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வேவ் லென்த் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அப்போ இதில் எதுக்கு மாஸ் வந்து கம்மியாக இருக்கோ அதான் வேவ் லென்த், எதுக்கு மாஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். இப்போ எலக்ட்ரானோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி, ஸோ அதனால் நம்ம எடுக்க வேண்டாம். நியூட்ரான் புரோட்டானும் ஓரளவு சேமாக இருக்கும், ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் வந்து 4, வேறஸ் இது வந்து 1.67 சம்திங் வரும். இது 9.11 × 10⁻⁻ போயிடும். ஸோ அப்போ அதனால் இதை நம்ம கம்பேரே பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது இட் ஹாஸ் ஹையஸ்ட் மாஸ். ஸோ அப்போ ஹையஸ்ட் மாஸ் எதுக்கு மாஸ் அதிகமாக இருக்கோ அதோட வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களும் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னு கேட்டிருக்காங்க. ஸோ சின்ஸ் இட் ஹாஸ் ஹையர் மாஸ், ஸோ lambda is inversely proportional to mass. ஸோ இதுக்கு வந்து ஹையஸ்ட் மாஸ் இருக்கனால இதுக்கு வந்து வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 17th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் கரெக்ட்? ஓகே, ஸோ குவாண்டம் நம்பர் n, அதுக்கப்புறம் l, அடுத்து mlன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ n 1 இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து 1 மைனஸ் ஆகி இந்த இடத்துல வரும், 0ன்னு வரணும். ஸோ எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னா n-1. ஓகேவா? ஸோ ml அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இன்டிஜர் ஃபார்மில் எழுதுவோம். இப்போ 1 அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன வந்திருக்கணும்? 1 - 1 = 0ன்னு வந்திருக்கணும். பட் இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இட் இஸ் ராங். எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ராங். இதை பாருங்கள் 2, ஸோ 2 - 1 1 வந்துருச்சு. 2 - 1 = 1, அப்போ இது கரெக்டு. ஸோ m எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் இங்கே 1 வந்தனால +1 0 -1 இதுதான் m வேல்யூ. ஓகேவா? இப்போ 2 இருந்துச்சு அப்படின்னா +2 +1 0 -1 -2 இப்படி இருக்கும். ஸோ இதான் இன்டிஜர் ஃபார்ம்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி இங்கே 1 அப்படிங்கிறதுல +1 அப்படிங்கிறது கரெக்டான வேல்யூ. 3 இருக்கும், +1 0 -1 3 இருக்கும். பட் இதில் +1 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, கரெக்ட். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இன்னொரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இப்போ இதை பாருங்கள் 3. ஸோ நம்ம என்ன சொன்னோம், எல் வேல்யூ வந்து n-லேருந்து 1 கம்மியாக இருக்கணும். ஸோ 3-லேருந்து 1, ஸோ 3 - 1 2ன்னு கொடுத்துருக்காங்க, இது கரெக்டு. ஸோ அப்போ 2ல் என்னென்ன வேல்யூலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது? +2 +1 0 -1 -2. ஸோ அதில் -2ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போ இது 2 கரெக்ட். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் கரெக்டாக இருக்கா? 3. ஸோ 3-லேருந்து 1 கம்மியாக இங்கே 2ன்னு கொடுத்துருக்கணும், பட் 4ன்னு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ராங். ஸோ அப்போ இது வந்து மல்டிபிள் செலெக்ஷன் கொஸ்டின். ஸோ MSQ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா 1க்கு மேலே கூட ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இது 2 ஆப்ஷன் 2 and 3 இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 2 and ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 18th கொஷின். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் அயான்ஸ் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னா அயான்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னா அயான்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எதுக்கெலாம் எலக்ட்ரான் சேமாக இருக்கோ அதுதான் அயான்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் அப்படிங்கிறதுக்கு அட்டாமிக் நம்பர் 11. அதே இது சோடியம் ப்ளஸ் அப்படின்னா இங்கே 1 +ன்னு போடும்போது இங்கே 1 மைனஸ் பண்ணணும். ஸோ 11 - 1 10. அதே மாதிரி மெக்னீஷியம் அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 12. ஸோ Mg 2+ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12. ஸோ இங்கே 2+னால நான் 2 மைனஸ் பண்ணும். ஸோ 12 - 2 10. ஸோ அப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ இதே மாதிரி இங்கே தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், சோடியம் Na+. ஸோ Na+ அப்படிங்கிறது சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11. ஸோ ப்ளஸ் அப்படின்னா நம்ம 1 மைனஸ் பண்ணணும். ஸோ 11 - 1 = 10. அதே மாதிரி O2- ன்னு இருக்குது. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ இங்கே -2னா இங்கே +2ன்னு எழுதணும். ஸோ மேலே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதணும். ஸோ அப்போ 8 + 2 10. ஸோ இது ரெண்டுக்குமே சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இட் ஆர் கால்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அயான்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 and 3 are correct. So next 19th question and the last question of exemplar solutions. So which of the following orbitals has the lowest energy? So energy கண்டுபிடிக்க ஃபார்முலா ஒரு கொஷினில் பார்த்தோம், n+l அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் லோயஸ்ட் எனர்ஜி அப்படின்னா நமக்கு ஃபார்முலா n+l அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்போ n அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். l அப்படிங்கிறதுக்கு நான் மறுபடியும் டேபிள் போடுறேன், SPDF 0 1 2 3. ஸோ எஸ்ஸோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 2, எஃபோட வேல்யூ இதெல்லாம் எல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இப்போ 4Dன்னு எடுத்துக்கோங்க. இந்த முன்னாடி கொடுத்துருக்க 4, அப்போ n வேல்யூ வந்து 4
ப்ளஸ் இந்த டி ஆர்பிட்டலுக்கு எல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, டி ஆர்பிட்டலுக்கு இதான் டிஆர், இந்த டி ஆர்பிட்டலுக்கு எல் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 + 2 6, அப்போ 4டியோட வேல்யூ 6. அடுத்து 4Fக்கு வாங்க. ஸோ 4Fக்கு 4 ப்ளஸ் எஃபோட வேல்யூ இங்கே 3. ஸோ அப்போ 4 + 3 = 7. அடுத்து 5S. ஸோ 5Sக்கு 5 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ இங்கே 0. ஸோ 5 + 0 = 5. அதுக்கப்புறம் 5Pன்னு இருக்குது. ஸோ 5Pக்கு 5 ப்ளஸ் பியோட வேல்யூ 1. ஸோ 5 + 1 = 6. ஸோ இந்த 4 கம்பேர் பண்ணும்போது எது கம்மியாக இருக்குது வேல்யூ, இதுக்கு தான் கம்மியாக இருக்குது. ஸோ த லீஸ்ட் வேல்யூ கோஸ் டு 5S. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிருக்கேன். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு எல்லா லெசனுக்கும் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.